Next 10th sum பாருங்க. Find the value of sigma n is equal to 1 to infinity 1 by 2n minus 1 into 1 by 9 power n minus 1 plus 1 by 9 power 2n minus 1. இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். சிக்மா n is equal to 1 to infinity 1 by 2n minus 1 into 1 by 9 power n minus 1 plus 1 by 9 power 2n minus 1 இதான இருக்கு. equal to sigma n is equal to 1 to infinity இதில் பாருங்களேன் 1 by 2n minus 1 by 2n minus 1 into 9 power n minus 1 தானே. இதை பிரிச்சுக்கலாம் பாருங்க. 9 power n 9 power minus 1. இப்போ 9 power minus 1 மேலே கொண்டு போயிடலாம். அப்போ 9 power plus 1 9 பவரில் ப்ளஸ் 1 போடணுமா? வேண்டாம். பை 9 power n ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான் 9 power 2n minus 1 9 power 2n 9 power minus 1. இப்போ 9 power minus 1னா மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா 9 power plus 1 பை 9 power 2n. அப்போ இந்த வேல்யூவை அப்படி மாற்றி எழுதிக்கிறோம். இந்த ஈக்குவல்ட்டு இங்கே போட்டுக்கிறேன். இந்த ஈக்குவல்ட்டு இங்கே போட்டுக்கிறேன். ஈக்குவல்ட்டு sigma n is equal to 1 to infinity 1 by 2n minus 1 into 9 by 9 power n plus sigma n is equal to 1 to infinity 1 by 2n minus 1 into 9 by 9 power 2n. இந்த சிக்மாவை ரெண்டுத்துக்கும் பிரிச்சுக்கிட்டோம் தனித்தனியாக. ஈக்குவல் டு இப்போ இந்த 9 காமனாக வெளில எடுத்துடலாம். 9 வெளில இருக்கட்டும். இப்போ 1 by 2n minus 1 9 power n அப்படியே n ஒரு இடத்துல 1 போடுங்க. 1 போட்டிங்கன்னா 2 minus 1 by 1 அப்போ இதனுடைய ஒட்டுமொத்த ஆன்சரும் 1 தான். 1னா இன்ட்டில் இருந்தால் விட்டுடலாம். அப்போ 9 power 1 அப்போது இருக்கிறது 1 by 9 தான். என்னுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 1 by 9 தான். அடுத்து என்னுக்கு பதிலாக 2 போடுங்க. 2 2 are 4 minus 1 3 1 by 3 into 2 தானே போடுறீங்க 1 by 9 square plus அடுத்து என்னுக்கு பதிலாக இப்போ என்ன போட்டோம் 2 போட்டிங்க 3 போடுங்க. 3 போட்டிங்கனாக்கா 3 2 are 6 minus 1 5 1 by 5 into 3 போட்டிங்கன்னா 1 by 9 cube அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படியே கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ப்ளஸ் எனக்கு மேலே 1 போடுங்க. 2 minus 1 by 1 விட்டுடலாம். 9 வெளில எடுத்துருவோம். அப்போ எனக்கு மேலே 1 போட்டிங்கன்னா 1 by 9 ஸ்கொயர். அடுத்து 2 போடுங்க. 2 2 are 4 minus 1 3 இப்போ 1 by 3 into 2 தானே போடுறோம் 1 by 9 power 4 ப்ளஸ் 1 by அடுத்து 3 போடுங்க. 3 2 are 6 minus 1 by 5 into 3 போட்டிங்கன்னா 1 by 9 power 6 அப்படின்னு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் எக்ஸட்ரா ஈக்குவல் டு 9 into இதில் பார்த்தீங்கன்னா 1 by 9 இருக்கு இல்லையா, நான் ஒரு 3 வெளில எடுக்கிறேன். 1 by 3 into மீதி என்ன இருக்குங்க 1 by 3 ப்ளஸ் 1 by 3 into இங்கே 9 ஸ்கொயர்னா 81 9 ஸ்கொயர்னா அப்படி எல்லாம் அப்படி வச்சுக்குவோம். 9 ஸ்கொயரை 9 into 9 எழுதலாம். அதில் ஒரு 3 தான் வெளில எடுத்துருக்கோம். அப்போ 3 into 9 இருக்கும். அப்போ 3 into 9 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்போ டோட்டலாக 1 by 3 பவர் க்யூப்னு எழுதிக்கலாம். 1 by 3 க்யூப் 1 by 3 க்யூப்னு எழுதிக்கலாம். எழுதலாமா? அதெல்லாம் அப்படி பாருங்கள். ஒரு 1 by 3 தானே வெளில எடுத்துருக்கோம். 9 ஸ்கொயர் எப்படி வைக்கலாம்? 9 3 ஸ்கொயர் எழுதலாம். இப்போ 3 power 4 3 power 4ல் ஒரு 3 தான் எடுத்துருக்கோம். இப்போ 3 க்யூப் 1 by 3 க்யூப்னு எழுதலாம். ப்ளஸ் 1 by 5 இன்ட்டு அதே போல் 9 power 3 9 3 ஸ்கொயர் எழுதலாம். 2 into 3 6 3 power 6ன்னு கிடைக்கும். அதில் ஒரு 3 வெளில எடுத்தாச்சு. 3 power 5 1 by 3 power 5 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ்
இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்தும் ஒரு 9 காமனாக உள்ள எடுத்துருங்க. எடுத்தாச்சுன்னா உள்ள என்ன இருக்கும் 1/9 ப்ளஸ் 1/3 இன்ட்டு 1/9 கியூப்னு இருக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு 9 தானே உள்ள எடுத்துருக்கோம். ப்ளஸ் 1/5 இன்ட்டு ஒரு 9 உள்ள எடுத்தாச்சு 1/9 பவர் 5ன்னு இருக்கும். ப்ளஸ் எக்ஸட்ரா. ஏன் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இது ஃபார்முலா மெத்தடில் இருக்குது பாருங்கள். 1/3 எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 1/3 எக்ஸ்ன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்குவோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூபு பை 3 எக்ஸ் பவர் 5/5 ப்ளஸ் எக்ஸட்ரா. இப்படி இருந்தால் ஃபார்முலா என்ன? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூபு பை 3 எக்ஸ் பவர் 5/5 ப்ளஸ் எக்ஸட்ரான்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாடி இதை எடுத்து அடிச்சிருவோம். 3 9 அடிச்சிங்கன்னா 3 இன்ட்டு நீங்கள் ஃபார்முலாவே போட்டு பார்க்கலாம். எக்ஸு இந்த சைடில் எழுதுறேன். எக்ஸு 1/3 எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிங்க. எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் கியூபு பை 3. அப்படி இல்லைன்னா இதுலேயே நான் ஒரு தடவை அப்படியே அஷ்யூம் பண்ணி எழுதிடவா? 3 எழுதிட்டேன். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளோதான். 1/3 எக்ஸ்ன்னு நினச்சிக்கிறேன். அப்போ எக்ஸு ப்ளஸ் 1/3 கியூப்னாக்கா எக்ஸ் கியூபு பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5/5 ப்ளஸ் எக்ஸட்ரா. அதான் இது. இதில் எக்ஸுங்கிறது என்ன? 1/3. அடுத்து இங்கே வருவோம். 9 கேன்சல் ஆகிடுது. நான் இதில் 1/9 எக்ஸு இங்கே தான் எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிட்டோம். அதனால் வேறு ஒன்று வச்சுக்குவோம். ஒய்ன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒய் 1/9 ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஒய் ப்ளஸ் ஒய் கியூபு பை 3 ப்ளஸ் ஒய் பவர் 5/5 ப்ளஸ் எக்ஸட்ரான்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 3 இன்ட்டு இதுக்கு தான் ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன? 1/2 log of 1 plus x by 1 minus xன்னு தெரியும். ப்ளஸ் அதே மாதிரி இதுவும் ஃபார்முலா என்ன? 1/2 log of 1 plus y by 1 minus yன்னு தெரியும். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3/2 log of 1 plus xன்னு எதாவது அஷ்யூம் பண்ணியிருக்கோம்? 1/3. ஸோ 1 plus 1/3 by 1 minus 1/3 plus 1/2 log of 1 plus yன்னு எதாவது அஷ்யூம் பண்ணியிருக்கோம்? 1/9. ஸோ 1 plus 1/9 by 1 minus 1/9. சரிதானா? ஓகே. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா இப்போ 3/2 log of LCM 3 plus 1 4/3 by 3 minus 1 2/3 plus 1/2 log of LCM 9 plus 1 10/9 by 9 minus 1 8/9 equal to 3/2 into இங்கே பார்க்கலாம். 3 கேன்சல் ஆகிடும். 2 கேன்சல் ஆகிடும். 3 log 2ன்னு கிடைக்கும். log 2 plus 1/2 log of இங்கே பார்த்தீங்கன்னா பையில் உள்ள 9 கேன்சல் ஆகிடும். 10/8 10/8யும் 2ஆல் அடிச்சிடலாம். 5/4 கிடைக்கும். ஒன்று பண்ணலாம். 3 இங்கேயும் இருக்குது. இல்லை 1/2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 1/2 மட்டும் காமனாக எடுத்துருவோம். என்ன இருக்கும்? 3 log 2 plus log 5/4 equal to 1/2 into இந்த 3 இங்கே வந்துடும் பவருக்கு. இப்போ log 2 கியூப்னு வந்துடும். 2 கியூப்னா என்ன? 8. லாகர்தமில் ப்ளஸில் இருந்துச்சுன்னா அப்படி எழுதிக்கலாம். இன்ட்டில் எழுதிக்கலாம். இன்ட்டு 5/4 4ஐயும் 8ஐயும் அடிச்சிடலாம். அடிச்சிங்கன்னா 2 into 5 10 1/2 log 10 1/2 log 10 equal to log 1/2 பவருக்கு போய்டும். 10 power 1/2 10 power 1/2னா ரூட் 10 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர்.